எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் சீக்கிரம் எழுந்தாச்சுங்க. எழுந்துட்டு காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி காலையில் மாடிக்கு எப்போவுமே 4:30-5 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் நானும் வாக்கிங் மேலே போயிடுவோம். அந்த போகும்போது இன்றைக்கி ஒரு குருவி தூங்கிட்டு இருந்ததுங்க. சரிங்களா, உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அது பக்கத்தில் போய் நின்னது கூட அதுக்கு தெரியல. அவ்வளோ அது என்ன ஒரு நாள் ஃபுல்லாக பறந்த டயர்டாக என்னன்னு தெரியல. நான் பக்கத்தில் போனதை கூட தெரியாமல் அவ்வளோ அசதியாக தூங்கிட்டு இருந்தது. சரிங்களா, நான் அதை சத்தம் போடாமல் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி காலையிலே அப்படியே வாக்கிங் போய்ட்டு இறங்கும்போது மேலே என்னென்ன பூ இருக்கோ, மல்லிகைப்பூ முதல் நாள் சாயந்தரமே பறிச்சிடுவேன். மற்ற இந்த சங்கு பூலாம் காலையில் வாக்கிங் போய்ட்டு இறங்கும்போது கையோட பறிச்சுட்டு வந்துடுவேங்க. வாங்க, இன்றைக்கி நான் செஞ்ச எல்லா வேலையும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மேலே வாக்கிங் போய்ட்டு கீழே இறங்கும்போது கொஞ்சம் அருகம்புல் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. அதையும் கட்டி வச்சுருக்கேன் சாமிக்கு போடுறதுக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு பறித்ததில் பாதி பூ நேற்று கட்டி சாயந்தரம் சாமிக்கு வச்சுட்டு நானும் கொஞ்சம் தலைக்கு வச்சுக்கிட்டேங்க. மீதி பூ நேற்று அப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ அதையும் கட்டி மீதி இருக்கிற பூவை இன்னைக்கு காலையில் சுவாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நானும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் கட்டுறதுக்கு. இது ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறமா எவ்வளோ பூ வந்திருக்கு, எத்தனை முழம் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன். எவ்வளோ தான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் வீட்டில் பூக்கிற பூவை கட்டி வைக்கும்போது அது சுகமே தனிங்க. பூ ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 2 முழத்துக்கிட்ட வந்திருக்கு. நம்ம வீட்டில் பூத்த பூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பூ கட்டின கையோட சுவாமிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சுவாமி விளக்கம் ஏற்றி வச்சுங்க. உண்மையிலே நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து பூ வாங்கினாலும் அந்த வீட்டில் பூக்கிற பூவை பறித்து அதை சாமிக்கும் வச்சுட்டு நம்மளும் வச்சுக்கும் போது உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க மனசுக்கு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செடியும் நான் எங்கள் பையனை எப்படி நான் பார்த்து வளர்க்குறேனோ அந்த மாதிரி தாங்க நான் செடியும் பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார்டன்னா அவ்வளோ உயிர். ஏதாவது ஒரு செடி கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டால் கூட அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மனசே சரி இருக்காதுங்க. எல்லா பூவுமே நம்ம வீட்டில் பூத்த பூ திருப்தியாக சாமிக்கு வச்சுட்டு சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன். மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். தேங்காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சாம்பார் எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 வத்த மிளகா தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, ரெண்டு நாளாக வீடியோவே போட முடியலைங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு ஆர்டர், ஸ்கூல் ஆர்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது நேற்றுக்கு திடீர்னு ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 1 மணிக்குள்ளே இரவு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு டெத்து ஒன்று, முடியலன்னு சொல்ல முடியல. எல்லாருமே பாவம் இந்த பாடி எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் பயங்கர பசியோடு இருப்பாங்க. பிராமின்ஸில் மட்டும் இறந்துட்டாங்கன்னா இன்றைக்கி வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க, இந்த காரியம் முடிகிற வரணும். அதனால் வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமையல் பண்ணி கொடுக்க ஆள் இல்லை
அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரி மாட்டேன்னு சொல்ல முடியல. 10:30 மணிக்கு சொல்கிறாங்க, 1:30 மணிக்கெலாம் சாப்பாடு வேணும் அப்படின்னு. வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து இதோட வேக வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, தக்காளி, கேரட்டு எல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுருக்கேன். காய் வந்துருச்சு. வீட்டில் எனக்கு பிடிச்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுற வேலை தாங்க. வெங்காயத்தை கூடவே மஞ்சள் பொடியும் போட்டேன். இந்த பக்கம் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. காலையிலே சாம்பார் வைக்கலான்னு பருப்பு வச்சுட்டேங்க. இட்லி ஊற்றிட்டேன், சாம்பார் வைக்க நேரம் இல்லை. திடீர்னு நேற்றுக்கு இந்த காலையில் மிஷின் ரிப்பேருக்குன்னு வந்துட்டாங்க. சர்வீஸு கொடுத்துருந்தேன், டைலரிங் மிஷினு. அது வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு செக் பண்ணுறதுக்கோசரம் வந்துட்டாங்க. அதனால் சமையல் அது சாம்பார் வைக்க முடியல. இன்றைக்கி சாதமும் வைக்கல, அவன் இட்லியே எடுத்துகிட்டு போயிட்டான். சாம்பாருக்கு ஏற்ற அளவு காரம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, நீங்கள் இந்த வெங்காயத்து கூடயே போட்டு வதக்கிட்டிங்கன்னா சாம்பார் வந்து அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக வந்து கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா வெங்காயம் வெந்துடும். இப்போ சாம்பாருக்கு ஏற்ற கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது நேற்று வந்து சாம்பார் வச்சுட்டு மீறி வச்ச புளிங்க, அதனால் ரொம்ப புளிப்பு இல்லை, வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு 2 வாட்டி கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இதில் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். சில பேர் தாளிக்கும் போது இது வெந்தயம் சேர்ப்பாங்க, முழு வெந்தயம். என் பையன் வந்து கத்திக்கிட்டே இருப்பான், கசக்குதுமா அப்படின்னு. அதனால் இந்த வெந்தய பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு சாம்பார் வத்த குழம்பு எல்லாத்துக்கும் பொடியாக சேர்த்துக்கிறதுங்க. இந்த பக்கம் காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு விசில் தான், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து சாம்பார் கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம காயை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து
கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்தா போகிறோம். இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோங்க. ஏன்னா நம்ம வந்து சாம்பார் பொடி எண்ணெயிலே வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ கரெக்டாக இருக்கும். அந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரசம் வைக்கலாம் அப்படின்னு, பையனுக்கு இன்னும் கோல்டு சரியாக வரல, அதனால் சரி கொஞ்சமாக ரசம் வைக்கலான்னு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிளகு தட்டி போட்டு மிளகு ரசம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. ஒரு கொதி வந்த உடனே மூடி வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி வந்து தூவிடலாம். சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி. அடுத்ததை நம்ம மஞ்சள் பூசணிக்காய் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பொரியல் பண்ணி வச்சுங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 2 வத்த மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பாருங்கள் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க இந்த பொரியல். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி துருவி வச்ச தேங்காவை சேர்த்து ஒரு வாட்டி அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்படுறவங்க, நாங்களாம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துப்போம். வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணலாங்க இந்த பொரியல். ரொம்ப வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சமையல் பண்ணதை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துடலாம். சாதம் வடித்து காக்காய்க்கும் கொஞ்சம் பருப்பு வச்சு எடுத்து நெய் விட்டு போட்டாச்சுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சாச்சு. பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பையனுக்கு ரசம் வேணும்னா வைக்கலாம் அப்படின்னு, அப்படி இல்லைன்னா சாதத்தில் பருப்பு நெய் போட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் தேங்காய் போட்ட பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து கதம்ப சாம்பாரும் வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையல் இது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க.